ஆனைமுகன் ஆறுமுகன் அம்பிகை பொன்னம்பலவன் ஞான குருவாணியை உள் நாடு. எல்லாம் வல்ல தில்லைக்கூத்தனுடைய திருவருளாலும் திருவகம்பப் பெருமானுடைய அருள் நோக்காலும் காஞ்சி மாநகரத்திலே இந்த அருமையான ஒரு சிவஞான அருள்நெறி அறக்கட்டளை என்கின்ற அமைப்பினை நிறுவி அதன் மூலமாக திருமுறைகளை செவி வழியாக இதயங்களிலே கொண்டு சேர்க்கின்ற ஒரு பணியை செய்து வருகின்ற நிறுவனர் ஞானமையா அவர்களுடைய திருவடியை போற்றி வணங்குகின்றேன். அவருக்கு உறுதுணையாக இருந்து பல்லாற்றாலும் உதவி வருகின்ற அத்துணை நல்ல உள்ளங்களையும் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய தினம் இளம்பெருமாள் அடிகளார் இயற்றிய சிவபெருமான் திரு மும்மணிக்கோவை என்கின்ற அருமையான நூல் 11ஆம் திருமுறையிலே இடம்பெற்றிருக்கின்றது. இந்த நூலிலே ஏறக்குறைய 14 வெண்பாக்கள், 14 பாடல்கள். மும்மணிக்கோவையிலே 3 விதமான பாடல்கள் இருக்கின்றது. 14 பாடல்கள் ஏற்கனவே 2 அமர்விலே சிந்திக்கப்பட்டது. இன்றைய தினம் 15வது பாடல் தொடங்கி சில பாடல்களை சிந்திப்பதற்காக இறைவனுடைய திருவுருள் வாய்த்திருக்கிறது. அதற்காக இறைவனுடைய திருவுருளை மனமொழி மெய்களால் வணங்கி இந்த பணியை தொடர்கின்றேன். 15வது பாடல் 15 கட்டளை கலித்துறை என்கின்ற பாடலிலே அமைந்திருக்கிறது 15வது பாடல். அந்த பாடலானது பெருமானுடைய திருவடியே உயிர்களுக்கு உற்ற துணையானது என்கின்ற செய்தியை கூறுகின்ற வகையிலே அமைந்திருக்கின்றது. இடர்தரு தீவினைக்கு எழுகி நகைவார்க்கு நின் ஈரடியின் புடைதரு தாமரை போதுகோலாம் சரண் போழருவி படர்தடு கொம்பை பவள வண்ணா பரு மாதை முயங்கு அடைதரு செஞ்சுடற் கற்றை ஒக்கும் சடை அந்தணனே. இங்கே பெருமானை விழித்து பேசுவதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. பெருமானை அவர் எவ்வாறு அழைக்கின்றார் என்றால், போழ் அருவி படர்தரு கொம்பை பவள வண்ணா பருமாதை முயங்கு அடைதரும் செஞ்சுடற் கற்றை ஒக்கும் சடை அந்தணனே. பெருமானை போழ் அருவி படர்தரு கொம்பை பவள வண்ணான்னு தொடங்குறார். இந்த போழ் அருவி படர்தடு கொம்பை என்பது நிலத்தை பிளக்கின்ற அளவிலே வேகம் உடையதாக இருக்கின்ற ஆறு. அதுதான் போழ் அருவி. போழ்தல் என்றால் தோன்றுதல் என்கின்ற ஒரு நிலத்தை பிளக்கின்ற அளவுக்கு வேகமாக பரவுதல் என்கின்ற நிலையிலே நிலத்தை பிளக்கின்ற வேகத்தை உடையதாக இருக்கின்ற ஆறு. அந்த ஆறு எது என்றால் கங்காதேவி. அந்த கங்காதேவியை பொருந்தி இருக்கின்ற பெருமான். அதோடு கூட அந்த கங்காதேவி மட்டுமல்ல, அங்க பரு மாதை முயங்கு அடைதரு செஞ்சுடற் கற்றை ஒக்கும் சடை அந்தணன் என்றார். அந்தணன் என்பது பெருமானை தன்னை உடையவர் அந்தணர். உயிர்களை எல்லாம் கடையேற்றுகின்ற ஒரு அருமையான பணியை செய்து கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே இறைவரை அந்தணன் என்கின்ற அழைக்கின்றார்கள். அங்கே இருக்கின்ற கங்காதேவி மட்டுமல்ல, முதிர்ந்த காட்டினை ஒக்கின்ற சடை இருக்கின்றது. சடை என்பது அடர்ந்த சடையாக என்பதனால இங்க மாதை என்கின்ற ஒரு பொருள் இருக்கின்றது. பருமாது. பருமாது என்கின்ற சொல்லுக்கு முதிர்ந்த காடு. பருமாது என்பதற்கு முதிர்ந்த காடை முயங்கு அடைதரு, இந்த ரெண்டுமே ஒன்றாக அங்கே சேர்ந்து இருக்கின்றது. அங்கே இருக்கின்ற செஞ்சுடர் என்றால் பிரகாசகமத்தை கொடுக்கிறதாக இருக்கின்ற சடையை உடையவராக இருக்கின்ற அந்த நினைந்தார். முதிர்ந்த காற்றினை ஒத்ததாக இருக்கின்றது என்றால் அந்த சடையினுடைய அடர்த்தியை சொல்கிறது. அந்த சவள வண்ணமல்ல பெருமான் எப்படி இருக்கிறாருனாங்க, பவள வண்ணத்தை உடையவராக இருக்கிறார். ஆகையினால செஞ்சுடர் போன்ற பவள வண்ணத்தை உடையவராக இருக்கின்ற பெருமான். ஆக பெருமானை விழிக்கின்ற பொழுது, பெருமானே சடையை உடைய பெருமானே, கங்கையை உடைய பெருமானே, பவளம் போன்ற நிலத்தினை உடைய பெருமானே,
பவள வண்ணத்திலே இருக்கின்ற பெருமானே, ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். உன்னுடைய இடர்தரு தீவினைக்கு எழுகி. தீவினை என்றால் உயிரானது பண்டைய காலங்களிலே இருந்து தொடர்ச்சியாக செய்து இருக்கின்ற நல்வினை தீவினை. அந்த நல்வினை தீவினை என்கின்ற இரண்டு வினை என்பது உயிரை தொடர்ந்து வருகிறது. அதற்கு அடிப்படையாக இருப்பது ஆணவம். அந்த நல்வினை தீவினையிலே இருந்து உயிர் அனுபவிக்கின்ற உயிரானது அதிலே இருந்து விடுபட வேண்டும் என்றால், அதை விடுபட வேண்டும் என்கின்ற தொல்லையிலே இருந்து அனுபவிக்கின்றவர்கள் அதை பிறரால் இகழப்பட்டு துன்புறுகிறார்கள். அந்த தீவினை அனுபவிக்கின்ற போதுதான் துன்பம் செய்கிறவையா இருந்தாலும் இன்பம் செய்கிறவை பார்த்தாலும் உலவர்கள் பார்த்து பேசுகின்ற போது அவர் இகழ்ச்சியாகத்தான் பேசுவார்கள். செல்வந்தரை பார்த்தால் கூட இகழ்ச்சியாக பேசுகிற வழக்கம் நம்மிடையே உண்டு. உலகத்திலே எது ஒன்றாலும் பேசுவாங்க. அதுபோல இந்த தீவினையிலே இருக்கின்ற துன்பங்களை அனுபவிக்கின்ற போது பிறர், உலகத்திலே இருக்கின்ற பிறர் எங்களை எல்லாம் எழுதுதல் என்றால் எளிமையாக பேசி நகை செய்கிறார்கள். அதிலே இருந்து நாம் மீள வேண்டும் என்றால், ஆக வினையை அனுபவிக்கின்ற போது உலகவர்கள் சொல்லுகின்ற வினையிலே இருந்து உலகவர்கள் சொல்லுகின்ற இகழ்ச்சியிலே இருந்து நீங்க வேண்டும் என்றால், ஏதாவது ஒரு இடத்தை நாங்கள் புகலிடமாக அடைய வேண்டும். அதற்காக நாங்கள் ஒரு இடத்தை சரணடைய வேண்டும். அந்த சரணடைவதற்காக உண்டான ஒரு இடம் என்றால் உலகத்திலே இருக்கிற அத்தனை பேர் எங்கேயுமே சொல்ல முடியாது. உலகத்திலே இருக்கிற அத்தனை உயிர்களிடத்திலேயும் இதற்கு சென்று வழி தேட முடியாது. ஆக உலகத்திலே இருப்பவர்கள் அல்லாமல் இவற்றுக்கெல்லாம் சிறந்த இடமாக இருக்கின்ற ஒரு இடம் சேர வேண்டும் என்றால் ஈரடியின் புடை தரு தாமரை போதுன்றார். ஈரடி என்றால் பெருமானுடைய இரண்டு திருவடிகள். புடை தரு என்பது இரண்டு அடியும், பெருமானுடைய இரண்டு அடியும் ஒன்றாக இணைந்து இருக்கின்ற அடி என்றார். இங்க தில்லையிலே இருக்கின்ற அடி தூக்கிய பாதம், கீழே ஊன்றிய பாதம் என்று இரண்டு சொல்லுகிறார்கள். அதை உண்மை விளக்கத்திலே பலவாறாக அதற்குண்டான பொருளை ஆடுகின்ற பெருமானுடைய திருவடியை பற்றி சொல்றாங்க. இங்க ஈரடியின் இரண்டு திருவடியும் எப்படி இருக்குதான், உடை தரு தாமரை, இரண்டும் ஒன்றாக இணைந்து இருக்கின்ற தாமரை. இணையடி என் தலைமேல் வைத்தலுமேன்னு ஒரு சொல்வார். திருவடியில பெருமானுடைய இரண்டு திருவடியும் வைக்கணுமா, ஒரு திருவடி வைக்கக்கூடாதான். இணையடி, அதான் இரண்டு அடிகளை வைக்க வேண்டும் என்று பெருமானை சொல்லுவோம். அதான் புடை தரு என்றால் இங்கே இணை, புடைந்து என்றால் ஒன்றாக இணைந்து இருக்கின்றது. இரண்டு அடியும் இணையாக இருக்கின்ற தாமரை போன்று இருக்கிறது அந்த இரண்டு திருவடிகள். அந்த தாமரை போன்று மென்மையாக இருக்கின்ற, யாருக்கு மென்மையாக இருக்கிறது? அடியார் பெருமக்களுக்கு. காலனுக்கு தாமரை போது பெருமானுடைய தாமரை போன்ற திருவடி மென்மையாக இருந்ததா என்றால் இல்லை. ஆனால் அடியார்களுக்கு அந்த தாமரை போது பின்னால் ரெண்டு பாடலில் வருகிறது இந்த தாமரை அடியினுடைய செய்தியெல்லாம். அப்படிப்பட்ட உங்களுடைய திருவடியை அல்லாமல் வேறு எங்களுக்கு எந்த விதமான அடைக்கலமும் இல்லை. அதுதான் உங்களுடைய சரணாக நாங்கள் அடைய வேண்டியது என்கின்ற செய்தியை சொல்கிறார். பெருமானை விழிப்பதற்காக அருமையான செய்தியை கங்கையையும் இங்கே பிறையை விட்டுட்டார், என்ன தெரியல. அங்கே அடர்ந்த சடையையும் சொன்னார். அதுக்கப்புறம் கங்காதேவியையும் சொன்னார். அந்த கங்காதேவி வேகமாக வருகிறவள் கங்காதேவி. அந்த இந்த ஒரு விஷயத்துக்கு வேகமாக எப்போ வந்தான்னு கேள்வி கேட்டால் அது ஒரு கதை வரும், பகீரதன் கதை வரும். ஆகையினால ஒரு சின்ன செய்தியெல்லாம் ஒரு இரண்டு அடிகளிலே அருமையாக விளக்குகின்ற ஒரு தன்மையிலே இந்த பாடல் அமைந்திருக்கின்றது. அதுதான் 11ஆம் திருமுறையிலே இடம்பெறுவதற்காக இருக்கிற அந்த நேரத்திலே 11ஆம் திருமுறையை தொகுத்த காலத்திலே ஏராளமான நூல்கள் இருந்திருக்கிறது. நம்மிடத்திலே ஏராளமான பதியங்கள்லாம் இருந்திருக்கிறது, இலக்கிய வகைகள்லாம் இருந்திருக்கிறது. அவற்றெல்லாம் இருந்து தேர்ந்தெடுத்து இவற்றையெல்லாம் கொடுத்திருக்கிறார்கள் என்றால் பெருமானுடைய செய்தியெல்லாம் முழுமையாக இதை விரித்து சொல்லுகின்ற பொழுது அத்தனையும் சிந்திக்கின்ற அளவிலே இருக்கின்ற சொற்களாக அமைந்திருக்கிறது. போல் அருவி படர்தரு கொம்பை பவளவண்ணா. கொம்பு என்றால் மகளிருக்காக உண்டான ஒரு பெயர். அப்படிப்பட்ட பெருமானே, பவள வண்ணத்தையோட பெருமானே, இந்த மாதை என்பது இந்த பெருமானுடைய சடை அடர்ந்த சடை என்பதற்கு முதிர்ந்த காடு போன்று இருக்கிறதாம். முதிர்ந்த காடு போன்று என்றால் அப்படியே மொத்தமாக இருந்து வெளிச்செல்லாம் உள்ள போகாத அளவுக்கு இருந்து அடர்ந்த சடை என்பதை குறிப்பதற்காக சொல்கிறார். அப்படிப்பட்ட இருப்புற பெருமானே, பிறரால் இகழப்படாமல் இருப்பதற்காக எங்களுக்கெல்லாம். இப்போ இதுல இன்னும் ஒரு குறிப்பு சொல்ல பாருங்க, தீவினைக்கு எழுகி. இந்த தீவினைக்கு எழுகி என்றால் பிறர் இகழ்வார்கள். உலகத்துல கஷ்டப்படும் போது எல்லாரும் இகழ்ச்சியா சொல்லுவார்கள். இந்த வினை அனுபவிக்கிற போது பிறரால் இகழப்படுகிற ஒரு தன்மை இந்த உலகிலேயே நன்றாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அத்தகைய தன்மையிலிருந்து மீளுவதற்காக பெருமானுடைய திருவடி தவிர வேற எதுவும் இல்லை என்கின்ற அருமையான கருத்தை இங்கே சொல்லியிருக்கிறார்கள். அடுத்தது அகவற்பா. இந்த பாடல்ல கூட
இந்த பெருமான் நம்முடைய முப்புறத்தை தகனம் செய்தார் என்கின்ற செய்தி நிறைய நம்ம திருமுறைகளிலே பேசப்பட்டு இருக்கிறது. இவர் ஒரு வித்தியாசமாக அந்த திரிபுர தகனத்தின் போது ஒரு நந்தியினுடைய செயல்பாட்டை ஒரு குறிப்பாக சொல்கிறார். இது எனக்கு இந்த நூலிலே புதியதாகத்தான் இருக்கிறது. அது என்ன என்று பார்ப்போம். திரிபுர தகனத்தின் போது இடபத்தினுடைய செயல்பாடாக ஒரு செய்தியை இங்கே சொல்றார். ஒரு புதிய கருத்தாக அவர் பதிவு செய்கிறார் என்று தான் நினைக்கிறோம். அந்த திரிபுரதம் சொல்வார், அந்த நாளர் செந்தொடை ஒழுக்கமும் அடலோர் பயிற்றுனின் சுடர் மொழி ஆண்மையும் அவுணர் நன்னாட்டு இறைவன் ஆகி குறுநெடும் தானை பரப்பி தருகன் மால்விடை அடர தாழ் நிமிர்ந்து உக்க காய்ச்சின அரவு நான் பற்றி நீ ஓர் நெடுவரை நெளிய வாங்கி சுடுகனை ஏறி நிமித்து துறந்த ஞான்றே. இந்த இடத்துல குறுநெடும் தானை பரப்பி தருகன் மால்விடை அடர தாழ் நிமிர்ந்து உட்க, அந்த ஒரு மூணாவது நான்காவது அடியிலே இருக்கின்ற தருகன் மால்விடை அடர தாழ் நிமிர்ந்து உட்க என்கின்ற சொல் தான் இங்கு நந்தியம் பெருமானுடைய செயலை குறிக்கின்ற சொல்லாக இருக்கிறது. எப்படின்னா, பெருமான் எங்கனா இருக்காருன்னா அவுணர்கள் இருக்கின்ற நாட்டினுடைய இறைத்தன்மை பூண்டு பெருமான் எப்படி செய்கிறாருன்னால், அவுணர்கள் வாழுகின்ற நாட்டினுடைய இறைத்தன்மை பூண்டு குறுகிய உருவமும் மிகுதியும் உடைய போதப்படை சூழ்கிறது. அவர் செல்லுகின்ற பொழுது அந்தனர் என்றால் இங்கே வேதத்தை சொல்லுபவர்கள். வேதம் என்றால் அந்தணர்கள் வரமாகிய அந்தனருக்கு பெருமான் வரமாக வழங்கியது தான் வேதம். அந்தனருக்கு பெருமான் வழங்கியது வேதம். அந்த அந்தணர்களுடைய வரமாக வழங்கிய சொற்களை எல்லாம் ஒழுக்கத்தோடு கடைபிடிக்கின்றார்கள். அதுக்கடுத்தது வீரம் உடையவராக பெருமான் வீரம் உடையராக பயிற்றுகின்ற சுடர்மொழி ஆண்மையும் என்றால், இங்கே சுடர்மொழி என்றால் பாராட்டி பேசுகின்ற மொழி. உன்னை பாராட்டு பேசுகின்ற மொழியை உடையவராக இருக்கின்ற அவுணர் நாடு. அவுணர் நாட்டிலே எது பெருத்தப்படுகிறது என்றால் மறை வேதங்களுடைய ஒழுக்கங்கள் பேசப்படுகிறது, பெருமானுடைய வீரத்தை பற்றி பேசப்படுகின்றது, உன்னை பாராட்டி பேசுகின்ற தன்மையை விடுகிறார்கள். அப்படிப்பட்ட அவுணர்களுக்கெல்லாம் இறைவனாகி, இந்த முதல் 3 வரிகளை அவுணர்களுக்கு இறைவனாகி என்றால் தேவர்களுக்கெல்லாம், தேவநாட்டிலே இருக்கிற தேவர்களுக்கெல்லாம் இறைவனாக இருந்து என்றால் இவர் தான் திரிபுர தகனம் செய்கின்ற பொழுது தேவர்களுடைய துன்பத்தை தீர்ப்பதற்காக இவரிடத்திலே வேண்டுகின்ற பொழுது அவர்கள் எல்லாம் காப்பாற்றுகின்ற இறைவன் என்றால் அவர்களுக்கெல்லாம் காப்பாற்றுகின்ற தலைமை பூண்டவராக இருக்கின்ற பெருமான். அப்போ பூண்டு என்ன செய்தாராம், அங்கே வருகின்ற பொழுது குறுநெடும் தானை பரப்பி, பெருமானுக்கு இருக்கிற படைக்கலங்கள் எது என்றால், பெருமானுக்குடைய சேனைகள் எது என்றால் குறுகிய தாள்களை உடையதாக இருக்கின்றது. நெடும் தானை என்றால் நீண்ட அளவுக்கு அணிவகுத்து நிற்கின்ற தானை, ஏராளமாக இருக்கிற எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கின்ற நெடும் கணக்கை உடையதாக இருக்கிறது. குறுகிய தாள்களை உடையதாக இருக்கிறது. குறு நெடும் தானை என்றால் இங்கே பூதப்படையை சொல்கிறது. இந்த பூதப்படவை எல்லாம் பரவலாக கொண்டு தருகன் மால் விடைய, அப்படி இருந்து நீ கூட என்னெல்லாம் கூட செய்தார் பாருங்க. காய் நிமிர்ந்து இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, நந்தியம் பெருமான் மேலே ஆரோகணித்து வருகிற போது என்ன பண்றது, மால் விடை அடர என்றால் ஒரு கோபாவேசத்தோடு போர் செய்ய வேண்டும் எண்ணத்தோடு விடையானது. அடர தாழ் நிமிர்ந்து உக்க, அதனுடைய கால்களை எல்லாம் இப்போ ஒரு சாதாரணமாக நம்ம பார்க்குறோம், கோபம் விட்டாலோ இல்லை அதுக்கு கோபம் நாம் நினைக்கிறோம், அதுக்குள்ளே அந்த மொழி நமக்கு தெரியாதனால அது எந்த நிலையிலையோ சில நேரத்தில் கொம்பால கூட தரையை முட்டி தேய்க்கும், சில பொட்ட அளவுக்கு அது செயல்படும், காலாலும் கையாலையும் உதறி தரையெல்லாம் தோஷம் செய்யும். அப்படிப்பட்ட தன்மையுடன் அந்த பெருமானுடைய விடையானது இந்த திரிபுர தகன காலத்திலே பெருமான் பூதப்படையோடு புறப்பட்டு விட்டார். அவர் என்ன செயலையெல்லாம் செய்தார் என்பது அடுத்தது. காய் சின அரவு, அதாவது சினத்தை உடையதாக இருக்கின்ற பாம்புக்கு எப்போ சினம் வருகிறதோ அப்போதுதான் அதனுடைய பல்லிலே இருந்து விஷத்தை அது வெளியில வெளிப்படுத்தும். அந்த மாதிரி அரவை என்ன பண்றார் பெருமான், நேரடியாக நானாக கொண்டு, காய் சின அரவு நான் பற்றி நானாக கொண்டு
நீ பெருமானே ஒரு நெடுவரை நெளிய வாங்கி, மகாமேரு மலை நெடுவரை என்றால் பெரிய மலையை வளைய வாங்கி, நெளிய வாங்கி என்றால் அந்த மலையை வளையும்படியாக அதை எடுத்து, இப்போ நான் வந்தாச்சு, வில் வந்தாச்சு, வாங்கி சுடுகணை, அப்பொழுது அதாவது அக்னியாக இருக்கின்ற கணையை எரி நிமிர்த்து துறந்தது. துறந்தது என்றால் விட்ட போது, துறதல் என்றால் இந்த அம்பு செய்கிற போது எரி நிமித்த எரிக்கணையை விடுகின்றது. அதை விடுகின்ற பொழுது துறஞ்ச ஞான்று இந்த நந்தி என்ன பண்ணாராம், அடர மால் விடை அடர. அங்கதான் இந்த பாட்டினுடைய முக்கியமான கருத்து. மாலாகிய அந்த விடையானது நந்தியம்பெருமான் அடர என்றால் தன்னுடைய சினத்தினாலே கால்களின் மூலமாக தோஷம் செய்கிற போது நிமிர்ந்து உக்க. உக்க என்றால் அந்த மாதிரி அதனுடைய வேகாவிரத்தை காட்டுகின்ற பொழுது அங்கே உக்க என்று சொல்றான். நிமிர்ந்து உக்க என்கின்ற போது சுக்குநூறாகி உடைந்தது. திரிபுரமும் சுக்குநூறாகி உடைந்தது என்கின்ற ஒரு கருத்தை பதிவு செய்கிறார். இதுல தான் யாரும் இந்த விடை என்ன செஞ்சது திரிபுரதகன காலத்திலே என்ற செய்தி இதுவரைக்கும் நான் என்னுடைய செவி மடுக்கவில்லை. இப்போ இதுல தான் அந்த குறிப்பு கொடுக்கிறது. நம்ம அருணையாரும் அதுக்கு உண்டான விளக்கத்தான் எழுதியிருக்கிறாரு. இப்போ பெருமானே அவுணர்கள் வாழும் நாட்டிலே இருக்கிறார், இறைத்தன்மை பூண்டு வருகிறாய், குறுகிய உருவமும் மிகுதியும் உடையதாக இருக்கிற பூதப்படைகளை பரவலாக செய்து அவளை எல்லாம் கொண்டு சென்று அழிக்கின்ற ஆற்றலை உடைய நாகத்தை நானாக கொண்டு ஒப்பற்ற நீண்ட மேருமலையை வளைத்து வில்லாக்கி தீக்கணையை எழுப்பினாய். அந்த நேரத்தில் என்ன நடந்தது? திருமாலாகிய இடமும் தனது கால்களை நீட்டி உதைக்க சுக்குநூறாகி உதிர்ந்தன. அது என்ன, பெருமானுடைய திரிபுரதகனம் செய்கிற போது நந்தியம்பெருமான் இந்த திருவடியினாலே இதனுடைய செயல்கள் நடந்தது என்பதை இந்த இடத்துல பதிவு செய்கிறார்கள். நீ சுடுகணை துறந்தது அன்றியும் உனது விடை அடர்த்ததனாலும், சுடுகணை துறந்ததனாலும் திரிபுரம் அழிகிறது. உன்னுடைய விடை என்பது உன்னுடைய இடபமாகிய உன்னுடைய வாகனமாகிய இடமும் அடர்த்ததினாலும் திரிபுரமும் அதன் கண் இருந்தோர் ஆண்மையும் உருவன்றி சிதறி அழிந்தன. இப்படி என்கின்ற ஒரு செய்தி இங்க பதிவு செய்கிறாரு. அதன் கண் இருந்தோர் ஆண்மையும் உருவின்றி சிதறந்து அழிந்தது என்று சொல்கிறார். சிவபெருமானது ஊர்தியின் ஆற்றலை இந்த பாடலே புகழ்ந்திருக்கிறார் என்கின்ற ஒரு செய்தியை உரையாசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள். திரிபுரத்தவர்களுடைய வேத ஒழுக்கம் வீரம் உடைமையும் பாராட்டி பேசப்படுகிற ஆண்மை, இந்த முதல் 2 வடியிலே திரிபுரத்திலே இருக்கின்றவர்களுக்கு இப்போ எதெல்லாம் உதிர்ந்து போச்சுன்னு சொல்றாரு இல்லையா? எது உதிர்ந்து? திரிபுர தகனம் செய்கிற பொழுது அங்கே முதலிலே தகனம் செய்வதற்கு பெருமான் நேரடியாக செல்வதற்கு இல்லை, புராணங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் எல்லாம் ஒழுக்கம் உடையவராக இருந்தார்கள், நல்ல ஆண்மை உடையவர்களாக இருந்தார்கள், வீரம் உடையவர்களாக இருந்தார்கள், பாராட்டி பசுகின்ற தன்மை உடையவராக இருந்தார்கள். இவை எல்லாவற்றையும் உருவின்றி சிதைந்து உதிர்ந்தது பெருமானுடைய திருவருளாலே சென்று திரிபுர தகனம் செய்கிற போது. அவர்களையெல்லாம் அழிக்க முடியாது. அப்புறம் நம்ம காஞ்சிபுரத்திலே இருக்கின்ற காஞ்சிபுரணத்திலே ஒரு படலத்திலே வருகிறது. இந்த பக்கத்திலே பெருமான் இருந்து அங்கிருந்து ஒரு புத்தர்களை என்கின்ற புத்தர் என்கின்ற ஒரு அமைப்பை நிறுவி அவர்கள் மூலமாக நாரதன் கூட போயிட்டு அங்கே அவர்கள் இருக்கிற வேத ஒழுக்கம் ஆண்மையெல்லாம் இதில் குறிப்பிடப்படுகிற நல்ல சிறந்த ஒழுக்கம் உடையவர்களாக இருந்தார்கள். திரிபுரத்திலே இருந்தவர்கள் எல்லாம் அவர்களை எல்லாம் கெடுத்து அவளை எல்லாம் அந்த நிலையிலே இருந்து மாறுமாறு செய்து அவர்களுக்கு வேறு வகையான உபதேசங்கள் பண்ணி இல்லை என்றால் அவர்களை அழிக்க முடியாது என்கிறதுனாலே, அதனால்தான் இங்கே அவர்களிடத்திலே என்னெல்லாம் இருந்துதான் முதல் 2 வரியில அந்த நாளர் செந்தடை ஒழுக்கம் இருந்தது, வரமாக பெற்றவராக இருக்கின்ற வேத ஒழுக்கம் இருந்தது, அடலோர் பயிற்றுகின்ற சுடர்மொழி ஆண்மை அவரிடத்திலே நல்ல மொழித்திறன் இருந்தது, பெருமானை வணங்குகின்ற வழிபாடு தன்மை இருந்தது. இவை எல்லாம் இருந்தும் அவள் எல்லாம் அழிப்பதற்காக பெருமான் 2 விதமாக செயல்படுகிறார். ஒன்று நந்தியம் பெருமான் மூலமாகவும் அடுத்ததாக இருக்கின்ற சிவபெருமானுடைய திருவருளாலும். இங்கே அந்த திருவருமான் திருவருள் என்றால் இங்கே மேரு வாசுகி சுடற்கணை அவர் எழுதுகிற போது அவருடைய தன்மையெல்லாம் அழிந்தது. இங்கு ஒரு இடத்துல அழிக்கிறது என்றால் அவரிடத்திலே இருக்கின்ற வீரத்தையும் விவேகத்தையும் அழித்து விட்டாலே அவர்கள் அழிந்ததா பொருள் இருக்கும். இடத்த தோஷம் பண்ணிட்டா மட்டும் இல்லை. இப்போ ஒரு கட்டிடம் விழுகிறது என்றால் அந்த கட்டிடம் அழிந்தது என்றால் அந்த கட்டிடத்திலே இருக்கிறவர்கள் தான் சுக்குநூறாக ஆகிவிட்டார்கள். அந்த கட்டிடம் ஒன்றும் அழியவில்லை. அந்த கட்டிடத்திலே இருப்பவருடைய மனசு எவ்வளவு துன்பப்படுகிறது, மனத்திலே இருக்கின்ற தன்மைகள் இனிமேல் இந்த இடம் வேண்டாம் வேற இடம் போயிடணும்னு ஒரு தன்மை வருது இல்லையா? அதுபோல அந்த தன்மையை திரிபுரத்தவர்களுக்கு செய்தார் என்கிற பெருமான் யாரையும் அழிப்பது இல்லை.
அவளை என்ன பண்ணாரு, அவளுடைய கிட்டே இருந்த குற்றங்களிலே இருந்து அவளை குற்றங்கள் நீங்க செய்கிறார் என்கின்ற ஒரு செய்தியை இங்கே பதிவு செய்கிறார். ஆகையினால இந்த நந்தியம் பெருமானுடைய செயல்பாடும் அங்கே துணையாக இருந்தது என்கின்ற ஒரு செய்தி இங்கே பதிவு செய்கிறது. சுடுகணையால் எரிய நிமிர்த்து அதனை துறந்த ஞான்று என்று கூட்டிக்கணும். சுடுகணையால் எரிய நிமிர்த்து அதனை சுரந்த ஞான்று என்று வைத்துக் கொண்டால் பொருள் புரிகிற மாதிரி இருக்கும். அடுத்தது திரிபுர தகனத்தை தான். இந்த பாடலும் திரிபுர தகனம் தான். இதிலே தோழி சொல்வது போல ஒரு அமைப்பு. ஒரு தலைவிக்காக ஒரு தோழி சொல்லுகின்றது. ஞான்ற புனமாலை தோள் அலைப்ப நான் மதியம் என்ற நிலவோடும் இவ்வருவான் மூன்று இயங்கு மூதூர்வியன் மாடம் முன்னொருகால் துன் அறுத்தி மீதூர கண் சிவந்த வேந்து. இந்த பெருமான் இங்கே வருகிறானே, இவன் யார் என்றால் ஞான்ற புனமாலை என்றால், இந்த ஞான்ற என்பது தொங்குதல். ஞான்ற என்பது விநாயகர் அகவல் கூட வருது. பெருமானுடைய துர்பிக்கை சொல்கிற போது ஞான், அதனால ஞான்ற வாயும் 4 ரூபாய் தொங்குகின்ற தன்மை. இந்த ஞான்ற புனமாலை, பெருமானுடைய கழுத்திலே மாலை இருக்கின்றது. இந்த இந்த புனமாலைன்னு சொல்லிட்டாங்க பாருங்க. இந்த புனமாலை என்கின்ற சொல்லுக்கு புனம் என்பது முல்லை நிலத்தை குறிக்கிறது. புனம் நம்முடைய இலக்கியத்திலே மலையும் மலை சார்ந்த பகுதியும் வனமும் வனம் சார்ந்த பகுதியும் இருக்குல்லையா, காடும் காண்டை சார்ந்த பகுதியும் என்னது முல்லை. அந்த பகுதியிலே தான் இந்த முல்லை மலர், அந்த மலர் மாலை இருக்குதான், கொன்றை மாலை வனமும் வனம் சார்ந்த பகுதியிலேயும் முல்லை நிலத்திலே இருக்குது. எது கிடைக்கின்றது? அந்த கொன்றை மாலை நிறைய இருக்கும். நீ எங்கே போனாலும் கொன்றை மரம், அதாவது கொன்றை மரங்கள் அதிகமாக இருக்கின்ற பகுதி முல்லை நிலத்திலே தான் இருக்கும். அந்த வகையிலே இருக்கின்ற அதுதான் அந்த புனமாலைன்னு சொல்லிட்டாங்க. புனமாலை என்ற ஒரு சொல்லுக்கு முல்லை நிலமாகிய அந்த காடுகளிலே இருக்கின்ற கொன்றை மலர் சிறப்பாக இருக்கும். அந்த கொன்றையிலே மாலையாக உடைப்பது இங்கே புனமாலை என்பது கொன்றை மாலையை நமக்கு குறிப்பதாக இருக்கின்றது. ஏனென்றால் அந்த புனம் என்பது காடு என்பதற்கு முல்லை நிலம், அந்த முல்லை நிலத்தில் அதிகமாக விளையக்கூடிய முல்லை நிலத்துக்கு உரிய மலர் என்று இருக்கலாம். நம்ம இலக்கியங்களை துவக்கின்ற பொழுது முல்லை நிலத்துக்கு உரிய மலர் என்றால் இங்கே கொன்றை சொல்வார்கள். அதுதான் கொன்றை மாலை பெருமானுடைய கழுத்திலே தொங்கிக் கொண்டு இருக்கிறது என்கின்ற செய்தியை இங்கே குறிப்பிடுகிறார். ஞான்ற புனமாலை தோள் அலைப்ப, தோளிலே தொங்குகின்ற வகையிலே நான் மதியம் இயன்ற நிலவோடும், நீ நல்ல மதியம் இயன்ற நிலவு. மதியம் என்பது சந்திரனை குறிக்கிறது. அது இயன்றது என்றால் சிறியதாக இருக்கின்ற நிலவு. ஆக பிறைச்சந்திரனையும் கொண்டு இவ்வருவான். இங்கே வருகிறாரே, இந்த இருக்கிறாரே இவர் தான் எப்படின்னாக்கா சாதாரணமாக வராரு, கொன்றை மாலை சூடிக்கொண்டு வருகிறார். இவர் ஒரு நேரத்தில் என்ன செய்தார் என்றால், 3 இயங்கு, 3 என்றால் 3 எண்ணிக்கையிலே இருக்கின்ற இயங்குகின்ற நகரங்கள், திரிபுரங்கள் சாதாரணமாக இல்லை. 3ம் எப்போதெல்லாம் எந்த இடத்திலே நினைக்கிறார்களோ அந்த இடத்திலே செல்லக்கூடிய தகையிலே இருந்ததாக இயங்கு. 3 இயங்கு மூதூர், சிறப்புடையதாக இருக்கின்ற பழமையான ஊராக இருக்கின்ற வியன் மாடம், மாளிகையிலே உடையதாக இருக்கின்ற 3 ஊர்களை, திரிபுரங்களை ஒரு காலத்திலே துன் அருந்தி, நினைப்பதற்கே அரியதாக இருக்கின்ற தீ மீதூர, தீ கொழுவுமாறு, அவை தீப்பற்றி எரியுமாறு கண் சிவந்த வேந்து. இப்ப இவரு சாதாரணமா நமக்கு புனமாலையிலே சூடிக்கொண்டு இங்க வருகிறாரு. இவர் தான் என்ன பண்ணார் தெரியுமா? பொல்லாத ஒரு பா. இவரு எங்க தோழிக்கு, எங்க தலைவிக்கு துன்பத்தையே விளைவித்துக் கொண்டிருக்கிறார். எங்கள் தலைவி இவர் மீதே நினைவிலே வைத்துக் கொண்டிருக்கிறார். இவருக்கு உண்டான ஒரு சொல்லு கூட வாய் திறந்து ஒன்றும் சொல்லாமல் இருக்கிறார். ஆனா இவர் எப்படின்னா, இவர் 2 விஷயம் இருக்குது. பார்க்கறதுக்கு இப்போ எளிமையாக இருக்கிறார், மாலையை சூடிக்கொண்டு இருக்கிறார், அழகாக இருக்கிறார். ஆனால் இவர் ஒரு நேரத்திலே திரிபுரமும் வெந்து வேகும்படியாக கண் சிவந்து தன்னுடைய திருக்கண்ணாலேயே அந்த 3 புறங்களையும் ரொம்ப கடுமையாக அழிக்கின்ற தீயிலே இருந்து வேகுமாறு செய்த ஆளு இவர். அப்படியா நினைக்கிறேன், இப்போ பார்க்குற மாதிரி நெல்ல இவர் அப்படிப்பட்டவோ அப்படின்னுட்டு இந்த தோழியினுடைய கூற்றாக இருக்கிறது. இந்த பழமையான திரிபுரம், இயங்குகின்ற திரிபுரம் சொல்லிட்டு அப்படிப்பட்ட
ஒரு காலத்தில் ரொம்ப கோவப்பட்ட ஆளுபா அப்படின்னு. இப்போ இது நம்ம சாதாரணமான உலகியல் வழக்கிலேயே சொல்லுகின்ற மாதிரி, இவர் பார்க்கறது இப்படி இருக்கிறாரு, இவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா என்றால் கண் சிவந்த வேந்து என்கின்ற ஒரு தன்மையை சொல்கிறார் என்கின்ற தோழி கூற்றாக அமைந்திருக்கின்றது. அடுத்தது கட்டளை கலித்துறை. வேம் துக்கமாகடல் சூரன் முன்னாள் பட வெற்றி கொண்ட சேந்தற்கு தாதை. பெரும்பாலும் திருமுறையிலே கூட எடுத்துருக்கோம், இவர் யாருக்கு அப்பா, யாருக்கு அம்மா, யாருக்கு தாதையா இருக்கிறார், யாருக்கு மாமா இருக்கிறாரு அப்படின்றது செய்தி. அவர் மைத்துனனாக யாருக்கெல்லாம் இருக்கிறாருன்ற செய்தியை நம்முடைய 4ஆம் திருமுறை என்று சொல்லுகிறார் நாவுக்கரசர் பதிவு செய்கிறாரு. அதே போல இவர் தாதையாக யாருக்கு இருக்கிறார், மைத்துனனாக யாருக்கு இருக்கிறார், மாமனாக யாருக்கு இருக்கிறார் என்கின்ற செய்தியெல்லாம் இங்கே சொல்லுகிற பாடல் தான். வேம் துக்கமா கடல் சூரன் முன்னாள் பட வெற்றி கொண்ட சேந்தற்கு தாதை. இவர் சாதாரணமான நினைக்கிற இந்த பெருமான் எப்படிப்பட்டவர் என்றால், ஒரு காலத்திலே மகிழ்ச்சியையே தன்னுடைய குறிக்கோளாகவும் வாழ்க்கையாகவும் கொண்டு இருந்தவனாக இருக்கின்ற சூரபன்மன். அவனை என்ன பண்ணாரு, பெருமானுடைய திருநோக்கினாலே பிள்ளையாக பிறந்தவராக இருக்க முருகப்பெருமான் அவரை வெற்றி கொண்டு அவர் மீளா துயரத்திலே ஆடும்படியாக. வேம் துக்க மாக்கடலில், துக்கம்தான் ஒரு மனிதனை உள்ளத்தை வேக செய்கிற தன்மை, உள்ளத்தை வேக செய்கிற தன்மையுடையதாக இருக்கின்ற துக்கமாகிய கடலிலே சூரன் முன்னாள் பட, ஒரு காலத்திலே சூரன் அழியும்படியாக வெற்றி கொண்டவனாக இருக்கின்ற சேந்தன். சேந்தன் என்கிறது முருகப்பெருமானை கொடுக்கிறது. சேந்தனை கந்தனை செங்கோட்டு வெப்பனை செஞ்சுடர்வில் வேந்தன் என்றார். ஆக சூரன் அருமையான துக்கத்திலே அழுந்துமாறு வெற்றி கொண்டவனாக இருக்கின்ற சேந்தன் என்று அழைக்கப்படுகின்றவனாக இருக்கின்ற முருகப்பெருமானுக்கு தாதை. தாதை என்றால் தந்தை. அது மட்டும் இவ்வையம் அளந்த தெய்வ திகிரி ஏந்தற்கு மைத்துனத்தோழம். இவர் யாருக்கு மைத்துனனா இருக்காருன்னா, இந்த வையம் அளந்த தெய்வ திகிரி ஏந்தல். திகிரியை கையிலே சக்கரத்தை உடையவனாக இருந்தார். ஒரு காலத்திலே வாமனாவதாரத்திலே 3 அடிகள் மண் கேட்டு மாபலி சக்கரவர்த்தி இடத்திலே 3 அடி மண் கேட்டு ஒரு அடியாலேயே இவ்வையம் அளந்த, உலக அளந்த, வையம் அளந்தவனாக இருக்கின்ற தெய்வத்திகிரி ஏந்தற்கு மைத்துனன். அது மட்டுமல்ல, தேன்மொழி வள்ளி என்னும் கூந்தல் கொடிச்சி தன் மாமன். வள்ளி என்று சொல்லப்படுகிற தேன் போன்று இனிமையாக சொற்களை பேசுகளாக இருக்கின்ற வள்ளி என்கின்ற கூந்தல், அதாவது அருமையான வள்ளி, ஒரு அழகா சொல்றார் பாருங்க, அழகிய கூந்தலை உடையவளாம். கொடிச்சி என்று சொன்னார். பெண்களுக்கு இந்த வனத்திலே இருக்கிற பெண்களுக்கு, குறவர் கூட்டத்திலே இருக்கிற பெண்களுக்கு கொடிச்சி என்று பெண்களுக்கு சொல்லுகின்ற ஒரு வழக்கம் இருக்கிறது. அப்படிப்பட்ட கொடிச்சியாக இருக்கின்றவர்கள் அங்கே வேடர் குலத்திலே இருக்கிற வழகலாறு தான் இந்த கொடிச்சி. அப்படிப்பட்ட பெண்களுடைய பெண்ணாக இருக்கணும். எப்போ வேந்தர் என்பது முருகனை பற்றி சொல்லின்னு வந்துட்டாரு, மாமன் என்று சொல்லிட்டாரு, திருமாலை சொல்லிட்டாரு. இப்போ அடுத்தது இங்கே வள்ளியை சொல்ல வருகிற பொழுது வேடர் குலத்திலே இருக்கின்ற பெயர் தான் கொடிச்சி. அப்படிப்பட்ட மாமன், அப்படிப்பட்டவருக்கு கொடிச்சியினுடைய மாமனாக இருக்கின்ற பெருமான் என்கின்ற செய்தி இங்கே சொல்றார். 3 பேருக்கு உண்டான உறவை இங்கே சொல்றார். பெருமான் அவர் யாரையும் உறவாக கொள்ளவில்லை, பெருமான் உறவாக அமைந்து விட்டிருக்கிறார். அவருடைய செயல்பாடுகளிலே உலகத்தை எல்லாம் உலகத்தை இல்ல துன்பங்களிலே இருந்து ஆழ்ந்து இருக்கின்ற உயிரை பக்குவப்படுத்துவதற்காக பல்வேறு வகையிலே பெருமானுடைய செயல்பாடுகள் இருக்கிறது. அந்த செயல்பாடிலே ஒன்றாக வந்திருக்கின்ற புராண செய்திகள், இலக்கிய செய்திகள் எல்லாம் இங்க சொல்லின்னு வராரு. இப்போ வேம்மால் விடை கொற்றவன் ஒன்று வருது. வேம்மால் விடை கொற்றவன் ஆகிய இப்பெருமான். வேம் மால் கடை கொற்றவன் என்றால் நம்முடைய துன்பங்களிலே இருந்து வேம் மால் விடை கொற்றவன் ஆகிய இப்பெருமான் என்று அந்த பெருமானுக்கு கடைசியே வருது பாருங்க, வேம் மால் விடை கொற்றவன். இந்த பெருமானுக்கு ஒரு குறிப்பு எங்கன்னா கொடுக்குறப்பான். கடைசியில இவன் கொடிச்சிதன் கொடுத்துட்டாங்க, 3 உறவை சொல்லிட்டாங்க. கடைசி அறியில வெம் மால் விடை கொற்றவன் தான் புத்தகத்தில் இருக்கும் இல்லையா? வெம் இருக்குதா, வேம் இருக்குதா? வெம், புரியல். வெம் மால் விடை கொற்றவன். இந்த மால் விடை கொற்றவன் என்றால் திருமாலையே விடையாக கொண்டு விளங்குவனாக இருக்கின்ற இந்த அரசனை போன்ற இருக்கிற இந்த பெருமான் தான் எவ்வாறெல்லாம் இருக்கிறார்? மகனாக இருக்கிறார், தந்தையாக இருக்கிறார், மைத்துனனாக இருக்கிறார்,
மாமனாக இருக்கிறார் என்ற செய்தி. இந்த பெருமான் சூரன் இந்த செய்தியெல்லாம் சொல்லிச்சு. கொடிச்சி என்பது புறத்தி என்கின்ற இலையிலே இருக்கின்ற செய்தி சொல்லிட்டோம். கொடிச்சி என வள்ளி என்னும் கொடிச்சி எனவும் கூந்தல் கொடிச்சி எனவும் தனித்தனி அப்படிங்கணும். இந்த கொடிச்சி வருது பார்த்தீங்களா, அந்த வள்ளிக்கு சொல்லுகின்ற பொழுது கூந்தல் உடைய கொடிச்சி என்றும் வள்ளி என்னும் கொடிச்சி என்றும். இங்க வள்ளி என்னும் கொடிச்சி, கூந்தல் கொடிச்சி. வள்ளி என்னும் கூந்தல் கொடிச்சின்னாக்க அது கொஞ்சம் பொருந்தாது. இங்க நம்ம ரெண்டா பிரிச்சுக்கணும். வள்ளி என்னும் கொடிச்சி, வள்ளி என்கின்ற கொடிச்சி என்றால் வேட்டுவர் குலப்பெண், வள்ளி என்று பெயரை உடையவளாக இருக்கின்ற வேட்டுவர் குலப்பெண்ணு. கூந்தல் கொடிச்சி என்றால் அழகிய கூந்தலை உடையவளாக இருக்கின்ற கொடிச்சி. ரெண்டு விதத்திலேயும் அந்த பெண்ணுக்கு வள்ளி அம்மையருக்கு இங்க அடைமொழி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அழகிய கூந்தலை உடையவர் என்கின்ற பெண், அழகிய கூந்தலை உடையவளாக இருக்கின்ற வள்ளியினுடைய மாமன் என்று சொல்லியிருக்கிறாரு. சூரன் இறுதியில் இங்க நம்ம கடல்ல இந்த ஒரு செய்தி இங்க குறிப்பிட்டாங்க நம்ம உரையாசிரியர். கடலிலே சேவலும் மயிலுமாக இருந்தார், அவர் பெருமானன் போயிட்டார். நம்ம புராணத்திலே அதுதான் நம்ம பெருமானும் பேசிட்டு இருக்கிறோம். இதுல ஒரு புதிய செய்தி அவர் சொல்றாரு. கடைசியில முருகப்பெருமானுடைய பானத்தினால, வேலினால அவன் கடலிலே இருந்து சேவலும் மயிலும் ஆகி பெருமான் கையில் வந்து சேர்ந்துட்டாருன்ற நம்ம புராணங்கள் சொல்லுகிறது. இங்கே அதுதான் ரெண்டு போனார். அந்த ஆக மொத்தம் அவன் பெருமான்கிட்டே வந்து சேர்ந்துட்டாரு. சேவலும் மயிலும் அதாவது மாமரமா போயிட்டாருன்னு சொல்றோம். இவர் என்ன சொல்றாருன்னா, சூரன் இறுதியில் மாவாகி மாமரமாகி கடல் நடுவில் நின்றான் என்று சொல்வது நம்முடைய இது. மாவாகி கடல் நடுவிலே மாமரமாகி நின்றான்னு சொல்கிறார்கள். அது இல்லை. கடைசியில் அவன் என்ன பண்ணானா, இவ்வளவு துன்பங்களை இருந்தும் நம்ம எல்லாம் என்ன செய்தோம் என்றால், இறைவனிடத்திலே பெற்ற வரத்தை சரியாக மதிக்காமல் இறைவனுடைய மகனாக இருந்து வருகிறான் என்று வீரபாகு சொல்லவும் இவ்வளோ துன்பங்களெல்லாம் இருந்து கூட கடைசியில் கேட்பார் பேச்சை கேட்டு கொஞ்சம் அறிவு சிந்திக்காமல் விட்டு விட்டோமே, பெருமானிடத்திலேயே எதிர்த்து விட்டோமே, வரம் கொடுத்தவரிடத்திலேயே பாய்ந்து விட்டோமே என்கின்ற ஒரு தன்மையிலே துக்கமாக்கடலில் வேகின்ற துக்கமாகிய பெரிய கடல் நடுவில் பொருந்தினான் தான். இங்க மாமரமாகி நின்றான் என்று மாவாகி நின்றான் என்கின்ற நம்ம வரலாறு சொன்னாலும் கடைசியில சூரன் மாமரமா நிக்கல, துக்கமாகிய பெரிய கடலிலே துக்க மா கடலில் நின்றான். மாவாகி கடலில் நிற்கிற துக்கமாகிய கடலிலே நின்றான் என்கின்ற ஒரு செய்தியை இதிலே இந்த பாடலே குறிப்பிடுகிறது. எப்படி இளம்பெருமான் அடிகளுடைய செய்தி எப்படி இருக்கு பாருங்க. துக்க மா சூரன் என்றால் கடைசியில சூரன் என்றால் இந்த துக்கமாகிய கடலை தான் சூரன் ஆழ்ந்தான். கடைசியில வினை செய்பவர்களுக்கு அது அனுபவம் என்றால் அதுக்குண்டான பலனை, அதுக்குண்டான துன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்கின்ற ஒரு செய்தி குறிப்பதாக இருக்கிறது. இது புதிய செய்தியாகத்தான் இருக்கிறது. இங்கே நந்தியம் பெருமானுடைய செயல்பாடுக்கும் ஒரு புதிய செய்தியாக சிந்தனை. அதாவது இதுதான் என்று சொல்ல முடியாது. இலக்கியங்களுக்கு நாம் பொருள் கொண்டு செல்லுகின்ற பொழுது பலவிதமாக பொருள் கொடுத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அது சிந்தனை தூண்டுகின்ற தன்மையிலே இருக்கிறது. இவ்வாறெல்லாம் சிந்திக்கலாம் என்கின்ற வகையிலே இருக்கின்றது. இது ஒரு புதிய செய்தி தான். கடைசியிலே சூரபன்மன் துக்கமாகிய கடலிலே வீழ்ந்தான், மாமரமாகின்றான் என்கிற செய்தி இல்லை. துக்க மா கடலில் வீழ்ந்தான் என்பது இவருடைய கடைசிய அடியில் இருக்கு. நல்லா துக்க மா கடலில் சூரன் முன்னாள் பட, துக்க மா கடலில் சூரன் பட. இதுக்கு செய்தி துக்கமாகிய சமுத்திரத்திலே தான் அவன் ஆழ்ந்தான், துக்க சமுத்திரத்திலே தான் அவன் ஆழ்ந்தான் என்கிற செய்தி இங்கே பதிவு செய்யப்படுகிறது. இது வித்தியாசமான செய்தி தான். அடுத்தது அகவற்பா. பெருமானுடைய திருவடின்னு சொன்னோம் இல்லையா, போன முதல் பாட்டில் இன்னைக்கு தொடங்குற போதே சொன்ன திருவடி. அந்த திருவடி மலர் போன்ற திருவடின்னு சொன்னோம். இணையார் திருவடின்னு இரண்டு திருவடியும் ஒன்றாக இருக்கிறதுன்னு. அந்த திருவடிக்கு பூஜை செய்கிற பொழுது ஒரு திருவடிக்கு பூஜை செய்ய மாட்டாங்க, இரண்டு திருவடிக்கு தான் பூஜை செய்வார்கள். அந்த இணையடிக்கு செய்கிற பொழுது அந்த திருவடியிலே இருந்து அதிலே இருந்து நனைந்து அந்த வருகிற தீர்த்தம் இருக்கிறது பத்தியா, அந்த தீர்த்தத்துக்கு என்ன பெருமை என்கின்ற செய்தி இந்த பாடலில் சொல்லுது. பெருமானுடைய திருவடியிலே தீர்த்தம் வருகிறது, அந்த திருவடியிலே பூஜை செய்கிற தீர்த்தம், அந்த திருவடியிலே மலர் இருக்கின்றது, மலரால் பூஜை செய்கிறார்கள். அந்த மலராலும் திருவடியினாலும் நனைந்ததாக இருக்கின்ற தீர்த்தம் எங்கள் மீது சிறிது பட்டால் அதுவே போதும் என்கின்ற நிலையில் இருக்கிற ஒரு செய்தி இங்க சொல்கிறாரு. பொற்ற துப்பில் பொற்றை என்ற சுணங்கயம் செல்வத்தனங்கு தருமுதுகாட்டு பேய்முதிர் ராயத்து பிணவின் கொழுனனின் ஏர்கழல் கவையி இளங்கிதழ் தாமும்
தவழ்தரு புனல் தலைப்படுனர் அவலமாக்கடல் அழுந்தலோயிலரே. பெருமானே, இங்க அருமையான செய்தி. கொற்ற துப்பின் பொற்றை. இந்த கொற்ற துப்பின் பொற்றை என்பதற்கு வெற்றிக்கு ஏதுவாகிய மலை. கொற்ற துப்பின் பொற்றை என்றால் கொற்ற துப்பு என்பதற்கு வெற்றிக்கு ஏதுவாகியது. வெற்றிக்கு ஏதுவாகிய பொற்றை என்பது மலை. ஆக வெற்றிக்கு ஏதுவாகிய மலை ஈன்ற சுணங்கு. இந்த எந்த மலையை குறிக்கிறார்? பெருமாட்டியினுடைய மலையாக இருக்கின்ற அந்த உமையம்மை இமயகிரி மலையை சொல்கிறார். இமவான் தான் இமவான் மலையை தான் சொல்கிறாரு. கொற்ற துப்பின் பொற்றை என்றால் வெற்றி. கொற்றம் என்றால் வெற்றி. கொற்றம் என்றால் வெற்றி. துப்பு என்றால் ஏதுவாக இருக்கிறது. இப்போ உனக்கு துப்பு இருக்குதான்னு ஒரு வார்த்தை நம்ம பயன்படுத்தணும் இல்லைங்களா? அருமையான சொல்லுது. உனக்கு அந்த தன்மை இருக்கிறதா, ஏது இருக்கின்றதா? ஒரு துப்பு இல்லை என்றால் எந்த செயலையும் செய்வதற்கு இவனிடத்துல ஏது இல்லை அந்த தன்மை. அதே மாதிரி ஏது என்கின்ற சொல்லு இதில் கூட நம்ம ஒரு சிவஞான போதத்தில் ஏது எடுத்துக்காட்டு என்பது அந்த ஏது எடுத்துக்காட்டு ஏது வருகிற போது அந்த ஏது என்ற சொல்லுக்கு ஏதுவாக இருக்கின்றது என்பதற்கு காரணமாக இருக்கிறது, சிந்திக்கிற தன்மை இருக்கிறது, செயல்பாட்டு தன்மை இருக்கிறது என்கின்ற வகையிலே கொற்ற துப்பின் பொற்றை என்பது இங்கே வெற்றிக்கு ஏதுவான. பொற்றை என்ற சொல்லு மலை அதை குறிக்கிறது. பொற்றை என்பது மலையை குறிக்கிறது. அப்படிப்பட்ட மலையிலே தோன்றியவளாக இருக்கின்ற மலை மகளாக இருக்கின்ற சுணங்கு. சுணங்கு என்றால் மகளிருக்கு உண்டான ஒரு பொது சொல்லு. சுணங்கை செல்வத்து அணங்கு. அப்படிப்பட்ட ஒரு பெண் உமையை குறிக்கிறது. பெருமாட்டி முதுகாட்டு பேய் முதிர் ஆயத்து பிணவின் கொழுன. இந்த பெருமானுக்கு இருக்கிற ஒரு நண்பர்கள்லாம் யார் தெரியுமா? ஆயம் என்றால் முதுகாட்டிலே இருக்கின்ற பேய் முதிர் ஆயம். முதுகாட்டிலே இருக்கின்ற பேய்கள் எல்லாம் துணையாகிறது. போன முறை என்ன சொன்னாரு? படையெடுத்து செல்லுகிற போது பரந்த படைகளை உடையதாக இருக்கின்றது, குறுகிய கால் உடையதாக இருக்கின்ற பூதப்படை என்று சொன்னார். அது போருக்கு போகும்போது. இங்க ஆடுகின்ற போது பேய் முதிர் ஆயத்து பிணவின் கோடு என்றால் முதுகாட்டு பேய் முதிர் ஆயத்து என்பது இங்க மானை குறிக்கிறதுன்னு நினைக்கிறாரு. அந்த மானினுடைய கொழுன, மான் போன்ற மருண்ட பேய் உடையவளாக இருக்கின்ற இந்த பெண்ணுக்கு தான் சொல்றாரு, உமையம்மை சொல்றாரு. பேய் முதிர் ஆயத்து பிணவின். பிணவு என்பது மானை குறிக்கிறது. பிணவு என்பது மானை குறிக்கிறது. மான் போன்ற கண்ணினை உடையதாக இருக்கின்ற உமையம்மையினுடைய கொழுன என்றால் கணவனே, நின்னுடைய ஏர்கடல் கலவி இலங்குதழ் தாமம். உன்னுடைய ஏர்கடல் என்றால் பாராட்டக்கூடிய கடல். ஏர் என்றால் ஏருடையது என்றால் பாராட்டக்கூடியதாக இருக்கின்ற கடல் உன்னுடைய திருவடியிலே கவையி பொருந்தி. உன்னுடைய திருவடியை கவ்வுதல் என்று சொல்றான் இல்லையா? திருவடியை சூழ்ந்து, உன்னுடைய திருவடியை சூழ்ந்து இருக்கின்ற இலங்கு இதழ் தாமம், விளங்குகின்றதாக இருக்கின்ற அழகியதாக இருக்கின்ற திருவடியை சூழ்ந்து இருக்கின்ற இந்த மலர்கள் எல்லாம், தாமம் என்பது பூமாலை குறிக்கிறது. மலர்கள் எல்லாம் தவழ்தரு புனல். அந்த திருவடியை சூட்டப்பட்டிருக்கிற மலர்கள், அந்த மலர்களே தவழ்ந்து வருகிறதாக இருக்கின்ற நீர், இந்த புனல் தலைப்படுனர். உன்னுடைய திருவடியிலே இருக்கின்ற மலர்களால் நனைந்ததாக இருக்கின்ற மலர்கள் நனையப்பட்டிய நீரிலே இருந்து வருகின்ற சிறிது துளியானது இருக்கிறது பற்றியா புனல். திருவடியிலே தாமரையிலே இருந்து வருகிற புனலானது தலைப்படுனர். எவருடைய திருமுடியிலே சற்று படுகின்றதோ அவர்கள் அவலமாக்கடல் அழுந்தலோ இலரே. பெருமானுடைய திருவடி தாமரையிலே இருந்து வருகிற மலர்களுடன் அந்த மலரிலே இருந்து நனைந்த மலர்களே இருக்கின்ற வருகிற நீரானது, நீர் துளி பட்டா போதும். அதுதான் பெரிய பெரிய கரக நீர்கள் எல்லாம் கரகத்திலே பெருமானை ஆவாகனம் பண்ணுகிறார்கள். அந்த ஆவாகனம் பண்ணப்படுகின்ற கரகங்களிலே இருந்து வரும் நீருக்கு அவ்வளவு இருக்கிறார்கள். அதுதான் அந்த நீருக்கு அவ்வளவு மரியாதை இருக்கிறது என்பது நம்ம தொன்று நம்முடைய மக்களிடத்திலே நாம் பரவி வருகிறது. அதுதான் இங்க சொல்றாரு, புனல் தலைப்படுனர். புனல் நீர் மேற்கொண்டு யாரெல்லாம் வருகிறார்களோ, இன்னும் கூட ஒரு சொல்லலாம், புனல் எவருடைய கண்களெல்லாம் படுகிறதோ என்று சொல்லலாம். தலைப்படுதல் என்றால்
அந்த இடத்துல போய் நின்று நம்ம கண்ணால் கூட பார்க்கலாம். இப்போ எல்லாருக்குமே தலையில் தண்ணி பண்ணணும்னு இல்லை. அந்த ஒரு பெரிய புனலாட்டு விழா நடக்கிறது என்றால் அந்த இடத்துல எல்லாருக்கும் தலைப்படணும் என்றால் இப்படி கூட நம்ம பொருள் கொள்வது வாய்ப்பு இருக்கிறது. அங்கே இருந்து அந்த பெருமாளை தரிசனம் பண்ணி நம்ம தலையில் அந்த தண்ணீர் பரவலை என்றாலும் கண்ணால் பார்க்குற ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அது பட்டமாக நம்ம கொள்கிறோம் என்று தலைப்படுனர் என்ன இருக்குதான் அவலமாக்கடல். அவலமாக்கடல் என்றால் உயிர்களுக்கு அவலமாக்கடல் என்றால் பிறவி. பிறவி ஆகிய கடலிலே அழுந்தல் பிறவி கடல் எவ்வளோ சொல்கிறோம் பாருங்க. பிறவி ஆகிய கடல் அதிலே திருப்பி அழுந்துதல் என்றால் கடலிலே தொடர்ந்து மூழ்கி இருக்கின்ற தன்மை இல்லாமல் இருப்பார்கள். தலைப்படுனர் என்றால் தங்கள் தலையிலே உரப்பெறுதல். தலைப்படுதல் என்றால் தங்கள் தலையிலே உரப்படுதல் என்று சொல்கிறார்கள். ஆக பெருமானுடைய திருவடியினுடைய அந்த நீருக்கு, திருவடியிலே நனைந்த நீருக்கு அவ்வளவு ஆமா ஆமா அபிஷேக நீர் பெருமான் அந்த இடத்துல தானே இருக்கிறார். அதுதான் அங்க போய் கையில தொட்டு தான் வச்சு இது பண்ணிட்டு இருக்கிறோமே. பெருமானுடைய திருவடியில திருவடிக்கு பூஜைக்கு திருமுடி முழுவதுமாக பூஜை செய்கிற நீர் தானே. அதனால தான் அதுக்கெல்லாம் நல்ல மரியாதை இருக்கிறது என்கின்ற ஒரு தன்மை இருக்கிறது. அதை சாதாரணமாக காலில் படுற மாதிரி வைக்க மாட்டாங்க. அதுக்குண்டான வழிவெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க பண்டைய காலத்திலே. வெற்றிக்கு ஏதுவான வலிமை உடையவளும் இந்த இடத்துல இந்த வர்ணிக்கப்பட்ட பெண்ணை வர்ணிக்கிற போது பாருங்க, உமையம்மை வர்ணிக்கிறதுல இந்த பாடல்ல ஒவ்வொரு வரியிலையும் ஒரு காளிக்கு சமமாக வர்ணிச்சிருக்கு. வெற்றிக்கு உமையம்மை வெற்றிக்கு ஏதுவான வலிமை உடையவள், மலையரசனால் பெறப்பட்டவள், தேமலின் அழகாகிய செல்வத்தை உடையவள், அச்சத்தை தருகின்ற முதுகாட்டினையில் வாழ்பவள், பேய்களாகிய முட்டிய சுற்றத்தை உடையவள். இவ்வளவும் சொல்லுதுங்க உமையம்மைக்கு. முதல்ல 6 வரி. இத்தகைய தன்மை உடையவளாக இருந்தாலும் அவர்களுக்கு அழகிய மான் போன்ற கண்களை உடையவள் உமையம்மைக்கு. இவ்வளவு சொல்லி வர்றாரு. ஆனா உமையம்மைக்கு அழகிய மான் போன்ற கண்கள் உடைவார். பேய்கள் இருக்கிற சுற்றத்தை உடையவளை எல்லாம் சொல்லுகிற போது உமையம்மைக்கு பேய்கள் இருக்கிற சுற்றங்களா இருந்துதான் நமக்கு இல்ல. அதுக்கு ஒரு குறிப்பு கொடுக்குறாருங்க. இந்த நிங்கணம் வர்ணிக்கப்பட்டவள் காடுகிழாள் என்கின்ற ஒரு தெய்வம். காடுகிழாள் என்கின்ற ஒரு தெய்வம். இவளும் சக்தியின் ஒரு கூறு, சக்தியினுடைய ஒரு கூறாக இருக்கின்ற காடுகிழாள். இலக்கியங்களிலே வருகிறது காடுகிழாள். ஆகையினால இந்த பாடலே வர்ணிக்கப்பட்ட உமையம்மையினுடைய கூறுபாடுகள், உமையம்மையுடைய உருவ பெற்றிகள் எல்லாம் காடுகிழாள் என்ற தெய்வத்தை பற்றியாக இருந்தாலும் காடுகிழாள் என்பது உமையம்மையுடைய ஒரு கூறாக இருப்பது காரணத்தினாலே மலையரசனால் பெறப்பட்டவள் என்று அதுக்கு ஒரு முற்றாய்ப்பாக சொல்றார். மலையரசனால் பெறப்பட்டவள் என்றார். ஆக இந்த காடுகளால் என்கின்ற ஒரு சக்தியை இங்கே குறிக்கப்பட்டிருக்கிறது. ஆக சிவபெருமானுடைய பாத தீர்ப்பத்துடைய தன்மை சொல்லப்படுகிறது. உமையம்மை ஒரு சமயத்திலே சக்தியாக செயல்படுகிறாள், சக்தியிலே ஒரு கூறாக இருக்கின்ற தன்மையை இந்த பாடலே கூறப்பட்டிருக்கிறது என்ற செய்தியாச்சு. அடுத்தது 20வது பாடல் வெண்பா. இளர்கோலாம் என்று இளைஞர் ஏச பலிக்கு என்று உலகெல்லாம் சென்று உழல்வரேனும் மலர்குழாம் திங்கள் குறும் தெரியல் தேவர்க்கு ஆட்செய்வதே எங்கட்கு உறும் தெரியின் ஈண்டு. சின்ன செய்திங்க. பெருமான் உலகத்திலே மற்றவர்களெல்லாம் இப்போ சாதாரணமாக பெருமானுடைய வரலாறுகளை தெரிந்து பெருமானுடைய ரூபலாவண்யத்தை தெரிந்து அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் அருள் நோக்கால் செய்கிறார் என்பது செய்தியை தெரியாது இருப்பவர்கள் எல்லாம் செய்கிறாருன்னா, பெருமான்லாம் இவர்கிட்ட யாசிக்கிறாரே என்று இவர் யாசகம் செய்து கொண்டிருக்கிறாரே. எங்க போறாராம்? பலிக்கென்று உலகெல்லாம் சென்று, உலகம் முழுவதும் சென்று
பலியிடுங்கள் பலியிடுங்கள் என்று கையிலே ஒரு பிச்சை பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு, அதுவும் ஒரு முதிர்ந்த ஓட்டை கையிலே கொண்டு சென்று உழன்று கொண்டு இருக்கிறாராம். திரிந்து கொண்டு இருக்கிறாரே, இவர் இவ்வாறு செய்திருக்கிறார்கள் என்று இளைஞர் ஏசுதல் என்றால், இங்கே இளைஞர் என்பதற்கு, இளைஞர் என்றாலுமே அறிவு முதிர பெறாதவர்னு அர்த்தம். இளைஞர் என்றால் வயதிலே இளைஞர்கள் அல்ல, இளமையும் முதுமையும் வயதை பொறுத்து கொள்வது அல்ல. இளைஞர் என்றால் அறிவு முதிரப் பெறாதவர்கள். அறிவு முதிரப் பெறாதவர்கள் இவர் ஒண்ணுமே இவர்கள் இல்லையா, இல்லாதப்பட்டவர் பொழுது. ஆகையினால உலகெல்லாம் சென்று கையில ஒரு பிச்சை பாத்திரத்தை வைத்துக் கொண்டு உலகெல்லாம் சென்று உழல்வர். இருந்தாலும் யார் சொல்வார்கள் இது போல? இளைஞர் ஏச, அறிவு முதிர்ச்சி பெறாதவர்களாம் ஏசுகிறார்கள். அப்படி ஏசினார். ஆனால் இவர் மலர்குலாம் திங்கள் குறுந்தெரியல், அப்படிப்பட்ட பெருமானுடைய மலர்கள் பொதிந்ததாக இருக்கின்ற திங்களையும் உடையதாக இருக்கின்ற மலர் திங்கள் உடையதாக இருக்கின்ற மாலையை தன்னுடைய சடையிலே உடையதாக இருக்கின்ற தேவர்களுக்கு, தேவர் என்றால் இங்கே இறைவனுக்கு, பெருமானுடைய சடையிலே இருக்கின்ற செய்தி சொல்றாரு. சடையில இப்ப முதல்ல திருவடியிலே இருந்ததுன்னா பார்த்தாரு, இப்ப சடையிலே இருக்கிற மலர், அடுத்தது திங்கள். ரெண்டுமே இங்கே திங்கள் என்பது பிறைச்சந்திரனை குறிக்கிறது. குறுந்தெரியல் என்றால் சிறிய மாலை, அங்க தலையில இருக்கிற பெருமானுடைய மாலை குறுந்தெரியல், இண்டைன்னு சொல்லுவாங்க. பெருமானுடைய சிறிய மாலை உடையதாக இருக்கின்ற தேவர் இருக்காரே, அந்த பெருமானுக்கு ஆட்செய்வதே எங்கட்கு உரும். அப்படிப்பட்ட பெருமான் அவருக்கு ஆளாகி, அவருக்கு அடிமையாகி, அவருக்கு தொண்டு செய்வது, அவருக்கு ஒன்றும் தொண்டு தேவையில்லை, அவருடைய திருவடிக்கு ஆட்செய்வது, அவர் திருவடிக்கு உண்டான தொண்டுகளை செய்வது, அடியாளுக்கு உண்டான தொண்டுகளை செய்வது, அதுதான் எங்களுக்கு உரும் என்று சொல்கிறார்கள். எங்களுக்கு உற்றது. தெரியாதவங்க அவர் இல்லாதவர் இருக்கிறாரே, இவர் பலி கொள்கிறாரே என்று ஏளனமாக பேசுகிறார்கள். அப்படி அல்ல, அந்த பெருமானுக்கு ஆட்செய்வதே எங்களுக்கு சிறந்ததாக இருக்கின்றது, அதுதான் எங்களுடைய உயிரி பெறும் வழி என்று எப்படி சொல்றாங்களாம்? தெரியின் ஈண்டு. தெரியின் என்றால் ஆராய்ந்து பார்க்கின் அர்த்தம். தெரிவின் தெளிமின், தெரிந்துதான் தெரிமின், ஆராய்ந்து பாருங்கள். அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? தெளிமின், நாம் தெளிய முடியும். தேர்ந்து தெளிதல்னு சொல்லுவாங்க. முதல்ல தெரிந்த பிறகுதான் அதுக்கு பிறகு தெளிய வேண்டும். ஆகையினால் நாங்கள் தெரிந்து கொண்டவளாக ஆராய்ந்து பார்க்கிறதுனால அந்த பெருமானுக்கு திருவடியிலே இருக்கின்ற தொண்டு செய்வதுதான் எங்களுக்கு உற்றது என்று, உரும் என்றால் எங்களுக்கு உற்றதாக இருக்கின்றது என்கின்ற செய்தியை இங்கே சொல்கிறார்கள். ஏன்னா இந்த புறங்கூறுதல் என்பது சாதாரணமாக சொல்லுவாங்க. அறிவில்லாதவர்கள், தெளிவில்லாதவர்கள், பெருமானுடைய தன்மையை அறியாதவர்களெல்லாம் சொல்லுவார்கள். இது நம்முடைய மாணிக்கவாசர் கூட சொல்றாரு. மாணிக்கவாசரில் பெருமான் முதல் பாட்டிலேயே சொல்றார், முதல் பதிகத்திலேயே திருஞான சம்பந்த பெருமான் இந்த புறம் இவர்கென்று இளைஞர் செற்ப, அங்கெல்லாம் இளைஞர்கள்லாம் பேசுவாங்கன்னா இளைஞர்லாம் அறிவு முதிர்ச்சி இல்லாதவன் பேசுறாரு இல்லையா, அதுக்கு அருமையான இப்போ உதாரணம் சொல்கிறாங்க பாருங்க. முதல் திருமுறையிலே முதல் 1வது பாடலையே முதல் திருமுறை முதல் பதிகம் 10வது பாடல்ல புத்தரோடு பொறியில் சமனும் புறங்கூற நெறிநில்லா ஒத்த சொல்ல உலகம் பலி தேர்ந்து. நெறிநில்லா ஒத்த சொல்ல, சிறந்த தன்மையுடையதாக இருக்கின்ற, ஆய்ந்து பார்க்கின்ற தன்மையுடையதாக இருக்கின்ற, நெறியிலே வழியிலே செல்லாதவர்களாக இருக்கின்ற அவர்கள் எல்லாம் ஒன்னையே தான் திருப்பி சொல்லியிருக்கலாம். அந்த ஒத்த சொல்ல நேத்தான் குறிப்பெடுத்தன. ஒத்த சொல்ல என்றால் ஒரே செய்தி தான் சொல்லிட்டு இருப்பாங்க. ஒத்த சொல்ல அடுத்தது உலகத்திற்கு ஒவ்வாததை சொல்லிட்டு இருப்பாங்களாம். அவர்களுக்கு தான் ஒத்ததாக இருக்கும் வழிய உலகத்துக்கு ஒவ்வாத எல்லாம் சொல்லியிருக்கின்ற பொறியில் சமன்றார். அவங்க தான் இங்கே இளைஞர்ன்றார். இளைஞர் என்றால் அறிவு முதிர்ச்சி பெறாதவர்கள். அதுதான் இங்கே ஞான சம்பந்தருடைய செய்தியை அந்த பாடலுக்கு பொருத்தமாக இருக்கிறது. என்றால் புத்தரோடு பொறியில் சமனும் புறங்கூற நெறிநில்லா ஒத்த சொல்ல உலகம் பலி தேர்ந்து எனது உள்ளம் கவர்கள்வன். உலகம் பலி தேர்ந்தான். பொறி இல்லாத சமணர்கள் எல்லாம் அது நெறி நில்லாதவர்கள் எல்லாம் ஏதோ அவர் ஏளனமாக பேசுகிறார்கள். ஆனால் அந்த பெருமான் அந்த செயலால், அந்த செயல் எளிமையாக இருக்கிறது அறியாதவர்களுக்கு. அறிந்து பெருமானுடைய திருவுள் வாய்க்கப்பட்ட அடியனுக்கு அது என்ன சொல்கிறது? என் உள்ளம் கவர்கிறான். அதே செயல்பாடு அவர்களுக்கு ஏளனமாக தெரிகிறது, அடியார் பெருமக்களுக்கு உள்ளத்தை கவர்கின்ற செயலாக தெரிகிறது என்கிற செய்தி இங்கே நம்ம ஞான சம்பந்தம் அருமையாக பதிவு செய்கிறார். அதுதான் இந்த பாடலே குறிப்பாக இருக்கிறது.
அடுத்து கட்டளை கலித்துறை. ஈண்டு முற்ற தொற்றை மால்விடை ஏரியை அம்முனை நாள் வேண்டி முற்றத்திருந்து எங்கும் பெறாது வெறும் கை வந்தார் பூண்ட ஒற்றை செங்கண் ஆரமும் கற்றை சடை புனலும் நீண்ட ஒற்றை பிறை கீழும் எப்போதும் நெஞ்சத்தவே. பெருமானுடைய செய்தியெல்லாம் புறத்திலே காண முடியாது, அதை அகத்திலே காண முடியும். இப்போ இவர்களெல்லாம் இவ்வளவு பாடல் பாடி இருக்கிறார்களே, கண்ணில் பார்த்தா பாடி இருக்கிறாங்க இல்லை, அகத்திலே பார்த்து என்னுடைய அகத்திலே இதுதான் பார்த்தேன்னு சொல்லிட்டு அவங்க நமக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த அகத்திலேயே திருப்ப திருப்ப சொல்ல சொல்ல அவருடைய கண்களுக்கு அது தெளிவாக தெரிகிறது. நான் ஐயா இன்னொரு 5 நிமிஷம். ஈண்டு ஈண்டு முற்றத்துன்னு தொடங்குது பாருங்க. ஈண்டு முற்றம் என்றால் இந்த உலகமாகிய முற்றம். ஈண்டு முற்றத்து, இந்த உலகமாகிய முற்றத்திலே என்றால், முற்றம் என்பது வெட்டவெளி. முற்றம் என்பது கூரையில்லாத இடத்துக்கு தான் முற்றம் என்று சொல்வார்கள். ஆக வெட்ட வெளியிலே விடையேறியாகிய எம்பெருமானை இருக்கின்ற பெருமானை முன்னை நாளில் முன்காலத்திலே முழுமையாக தேடி திரிந்தார்களாம். திரிந்து முழுமையாக தேடி திரிந்து எங்கும் பெறாது, அவர்களை முழுமையாக அடைய முடியாமல் எல்லா இடத்திலையும் தேடி பார்த்துட்டு எங்க வந்தாங்க, வெறுங்கை வந்தார்கள். இங்கே திருமால் பிரம்மாவுடைய செய்தியை சொல்லுகிறார்கள். ஆனால் இது குறிப்பா அது சொல்லாது, அப்படியே குறிப்பாக முற்ற தேடி இல்லாத இடங்களில் எல்லாம் தேடி தேடி பார்த்து வந்தார்கள். முன்னை நாளில் முழுமையாக எங்கும் தேடி பார்த்து வரவில்லை, வெறுங்கையுடன் வந்தார்கள். ஒற்றை செங்கண்ணும் எலும்பு மாலையும் சடையும் புனலோடு கங்கையும் நீண்ட பிறையும் கீழ் உடையும் இருக்கிற பெருமான் இருக்கிறாரே, அவரு எப்போது எங்க இருக்கிறார்? வெட்ட வெளியிலே எல்லாம் தேடி பார்த்தாங்க. வெளியென்றால் எங்கன்னா அதைத்தான் சொல்வாரு, எல்லா இடத்தையும் தேடி பார்த்தாங்க. முற்ற தொடர் மால்விட ஏரியை அம்முனை நாள் வேண்டி முற்றத்திரிந்து எங்கும் பெறாது வெறும் கை வந்தார்கள். எங்கும் கிடைக்காது, ஒன்றும் கிடைக்காது, வந்துட்டாங்க. பூண்ட ஒற்றை செங்கண் ஆரமும், பெருமானுடைய கண் இருக்குதான், ஒரு கண் இருக்குது, நெற்றிக்கண்ணை சொல்றாருங்க. ஒற்றை செங்கண் ஆரமும் கற்றை சடை புனலும், கற்றையாக இருக்கின்ற அடர்ந்து இருக்கின்ற சடையிலே இருக்கிற புனலும் நீண்ட ஒற்றை பிறையும், நீண்டதாக இருக்கின்ற ஒற்றை பிறையாக இருக்கின்ற பிறைச்சந்திரனும் கீழும் அவர் அடிக்கின்ற கோவண உடையும் எப்போதும் என் நெஞ்சத்தவே, என்னுடைய நெஞ்சிலே இருக்கின்றது. உள்குவார் உள்ளத்தில் உள்ளாய் போற்றி. யாரெல்லாம் நினைக்கிறார்களோ அவர் உள்ளத்திலேயே இருக்கிற பெருமான் இல்லையா அவரு. அதனால அந்த பெருமானை நினைச்சு பாருங்க, சொல்லலாம். நினைக்கிறவங்களுக்கு தான் முடியும், அகக்கண்ணிலே தான் தெரியும், புறக்கண்ணுக்கு அவர் தெரிய மாட்டாரு. எல்லோருமே அகக்கண்ணிலே பார்த்து தான், நீ எந்த புராணங்களில் எடுத்து பார்த்தாலும் பெருமானுடைய திருவுருவம் எல்லாமே புராணங்களிலே இருக்கின்ற அகத்திலே கண்ட செய்தியை எல்லாம் நம்முடைய வரியில எழுதி இருக்கிறார்கள். அதைத்தான் ஓவியமாக வரைகிறார்கள். அந்த செய்தி தான் பெருமானுக்கு இது இருந்தது அது இருந்தது. 52 கோலங்கள், 25 திருவுருவங்கள், 103 திருவுருவங்கள், 108 திருவுருவங்கள் என்று சொல்கிறார்கள். பெருமானுடைய அர்ச்சனா உருவங்கள் எல்லாம் அவை எல்லாமே அகக்கண்ணிலே பார்த்து சொல்லப்பட்டு பின்னாலே புற எழுத்திலே இருந்தால் பார்த்து தான் செய்திருக்கணும். ஆகையினால் அந்த பெருமான் உள்ளத்திலே இருப்பார், உள்ளத்திலே இருப்பார் என்கின்ற செய்தியை தான் இங்க உள்குவார் உள்ளத்து உள்ளாய் என்கின்ற ஒரு செய்தி, அருமையான தொடர். அந்த செய்தி தான் இந்த பாடலில் வருகிறது. நீண்ட ஒற்றை பிறை கீழும் எப்போதும் என் நெஞ்சத்தை வேணர், அது நீங்காமல் நெஞ்சத்திலே இருக்கும். எப்போ இருக்கும்? அதை நாம் பதிவு செய்யணும். பதிவு செய்யவில்லை என்றால் அதுக்கு மேலே அது இருக்காது. ஆகையினாலே இன்றைய பதிவிலே பெருமானுடைய திருவுருளை பதிவு செய்து கொண்டு இருக்கின்ற அந்த நிலையிலே இந்த இதுவரைக்கும் 21 பாடல் வரைக்கும் இருந்திருக்குது. அடுத்த அமர்விலே நாம் மற்ற முழுமையாக இருக்கிற செய்தியை முடிப்போம் என்று கூறி, வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் இருந்து கேட்டவர்களுக்கும் இனிமேல் உங்களுடைய செவி வழியாக கேட்க இருக்கிற அத்தனை நல்ல உள்ளங்களும் பெருமானுடைய திருவருள் பெற வேண்டும் என்று பெருமானை நிலை செய்து பெருமானுடைய இறங்கி நிறைவு செய்கிறேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.